ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க மாதிரி பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுவில் இருக்கிற நவக்கிரக கோயில் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் இருக்குது. இன்றைக்கி ராமநாதபுரம் போயிட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் சைடு வந்து அது போர்டே போட்டிருப்பாங்க நல்லா பெருசாகவே. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு அங்கே ஒரு சந்துக்குள்ளே போனோம்னா டேரெக்டாக கோயிலுக்கே போயிடுச்சு. அதுக்கு மெயின் வழி இருக்குது. மெயினில் வந்து அங்கே கார் பார்க் பண்ணிக்கலாம். கார் பார்க் பண்ணுற பிரச்சனைலாம் இல்லை. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போகணும். இப்போ நம்ம அங்கே போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு அங்கே கோயில் எப்படி இருக்குது, அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராமாயண காலத்திலே கட்டிட்டாங்க. 2000 வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயிலை கட்டி. நம்ம சொல்ல 2000 வருஷம் ஆச்சு அப்படின்னு, ஆனால் இன்ன வரைக்கும் பக்தர்கள் அங்கே அதிகமாக கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே வந்து தோஷங்கள் ஏதாவது இருந்தால் இங்கே வந்து வழிபடுறாங்க. இந்த கோயிலோட புனித தீர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க கடல் நீர் தான். இந்த ஊருக்கு தேவிப்பட்டினம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் வந்து தேவர்களை வந்து ரொம்ப துன்புறுத்தி வந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி துன்புறுத்துற வந்து தேவர்கள் பராசக்தியிடம் வந்து சொல்லியிருக்காங்க. தேவர்கள் பராசக்தியில் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே இருக்க எல்லா தேவர்கள் அப்புறம் பராசக்தி எல்லாரும் சேர்ந்து மகிஷாசுரனை வந்து போரிட நேராகவே வந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட மகிஷாசுரன் வந்து அங்கே இருக்க சக்கர தீர்த்தத்தில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச பராசக்தி வந்து அவங்களோட சக்தியால் அவங்க வந்து வெளியே கொண்டு வந்து தேவி வந்து வதம் செஞ்சுருக்காங்க. பின்பு அவருக்கு வந்து சாப விமோசனமும் வழங்கியிருக்காங்க. இதை பார்த்துக்க இந்த தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை பொழிஞ்சனால இதை வந்து தேவிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த ஊர் பேர் மருவி அப்படியே பேச்சு வழக்கில் தேவிப்பட்டினம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு உள்ளே ரீச் ஆகிட்டோம். இதுதான் கோயில் போகிற வழி. அங்கே மெயின் ரோடு ஒரு ரோடு வருது பாருங்கள், அங்கேயும் வரலாம். இப்போ வந்து நம்ம இங்கே போயிட்டோம். இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்குல்ல, இங்கெல்லாம் ஆட்டோஸ் நிற்கிறது, கார் பார்க்கிங், பைக்கெல்லாம் உள்ளே போகலாம். இந்த ரோடு வந்து ஜாயின் ஆகுது, இந்த ரோட்லேயும் வரலாம். இப்போ லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா பார்க்கிங் வந்துடும். இங்கே வந்து இறந்தவங்களுக்கு தவசம் செய்கிறது எல்லாமே இருக்கும். போகும்போதே கேட்பாங்க, நீங்கள் வந்து சாமி கும்பிட வந்திருக்கீங்களா இல்லை இறந்தவங்களை தவசம் செய்ய வந்திருக்கீங்களா அப்படின்னு. அப்படி தவசம் செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இங்கே முன்னாடியே ஐயர் எல்லாமே இருக்காங்க. அந்த மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே தான் வச்சு எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் கோயில் வந்து இப்போ தவசம் செய்கிறவங்க வந்து அங்கங்கே பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு போயிடறாங்க. கோயில் வந்து கொஞ்சம் நீட்டாகவே இல்லை. டூரிஸ்ட் வரவங்க சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டில் அது இதுன்னு அங்கங்கே போட்டு போயிடுறாங்க. இதுதான் பார்க்கிங். காரெல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணோம். காரை பார்க் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதுதான் இங்கேருந்து கோயிலுக்கு போகிற வியூ. இந்த கோயில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து அவங்கவுங்க கையாலவே அபிஷேகம் பண்ணிக்கலாம், ஆராதனையும் பண்ணிக்கலாம். எப்போதும் போல் ஆடி இந்த அமாவாசையெல்லாம் ரொம்ப கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. இப்போ ராமநாதபுரத்துலேருந்து உங்களுக்கு தேவிப்பட்டினம் வர முடியலை அப்படின்னா, ராமநாதபுரத்துலேருந்து ஏதாவது நீங்கள் வந்து தேவிப்பட்டினம் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேன்காரங்கள்ட்ட சொன்னீங்கன்னா எல்லா வசதியுமே இருக்கா, வேன் வசதி எல்லாமே. இந்த கோயில் வந்து எப்போ ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்களுமே அதிகாலை 4:30 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். போலியான தகவல்களை கொடுத்து ஏமாற்று வேலை செய்து பணம் பறிக்கும் செயலில் ஈடுபடுபவர்கள் மீது நிர்வாகம் சட்டப்பூர்வமாக போன்றவற்றை போட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை. இதுதான் கோயில் போகிற என்ட்ரன்ஸு. இந்த லைன் ஃபுல்லாக வெயிலில் தெரியாமல் இருக்க வந்து அந்த சாக்கு நட போடுவாங்கள்ல, அது மாதிரி ஃபுல்லாக விரித்து வச்சுருக்காங்க. நான் முன்னாடி போய்க்கிறேன் வீடியோ.
போடும் போல தரும் போல. பணப்பறிக்கும் செயலில் ஈடுபடுபவர்கள் நிர்வாகம் சட்டப்பூர்வமாக